நம்ம தலைவர் மாதிரி இதே சத்யம் தியேட்டர்ல நம்ம பேனரும் வரணும். இன்னைக்கே கேஸ் ரவிக்குமாரை பாக்குறோம், தெரிக்க விடுறோம். நான் சொல்றேன்டா, உனக்கு ஜென்மத்துக்கு நடிப்பு வராதரா. நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன், தமிழ்நாடே ஆடுவேன். நீ காமெடி நல்லா பண்ற. தேங்க்யூ சார். ஆனா அது மட்டும் போதாது. ஏன்னா நான் இப்ப எடுக்கிற படத்துல ஹீரோவுக்கு லேடி கெட்டப், நர்ஸ் வேஷம். இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்குலாம் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவ்யா. நாங்க தான் ஏற்படுத்திக்கணும். ஓய் செல்ஃபி, ஐ லவ் யூ. இது கிரைம். பெரிய பிரச்சனைமா. காதலிக்கிற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். தட்டி தட்டி தாக்க போறான், கேட்ச போட்டு தூக்க போறான். ஒரு நல்ல பானும் தில்லு உள்ள பானும், நல்ல காதலனும் ஒன்னா சேர்ந்தாரேமோ. கீழே இருந்து மேல ஏறி வந்துட்டானே, நெத்த போல இல்ல ஆளே மாறிட்டானே. சபா, பொம்பளை மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. லுக் சிஸ்டர், ஐம் 23. எனக்கு தெரியும், எங்க அப்பா அம்மாக்கு தெரியும் எனக்கு யார் செட் ஆவா, யார் கரெக்டா இருப்பான்னு. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஐயா